ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடியிருந்தாள் சாந்தவி. தூங்குகிறாளா இல்லை மயக்கத்தில் இருக்கிறாளா என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளின் சாந்தமான முகத்தை பார்த்தபடி இல்லை ரசித்தபடி ஒரு சீட் தள்ளி அமர்ந்திருந்தான் பிரதீப். நிறைய அழுததற்கான ஆதாரமாய் அவள் கன்னங்களில் கண்ணீரின் தடம் காய்ந்து போயிருந்தது. பஸ் 15 நிமிஷம் நிற்கும். டீ காபி சாப்பிட்றவங்க எல்லாம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பஸ் நெம்மேடு போய் தான் நிற்கும். 5 மணி நேரம் ஆகும் என்று நடத்துனர் மலையாளத்தில் பேசினார். அவர் குரல் கேட்டு கண் விழித்து பார்த்தாள் சாந்தவி. தமிழை தவிர அவளுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது என்பதால் அவர் பேசியது அவளுக்கு புரியவில்லை. தயக்கமாய் திரும்பி பிரதீப்பை பார்த்தாள். பஸ் இங்கே கொஞ்ச நேரம் தான் ஸ்டாப் பண்றாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றதா இருந்தா போயிட்டு வர சொல்றாங்க. வாங்க போகலாம். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சாந்தவி, பஸ் இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்காது. நம்ம இறங்க 5 மணி நேரம் ஆகும். மேலே ஏற ஏற மழை தான் இருக்கும். கடைகளோ பாத்ரூமோ இருக்காது. வாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். நேற்று இரவு பேருந்தில் ஏறியவள் இப்பொழுதுதான் இறங்குகிறாள். கால்கள் இரண்டும் மறுத்து போய் கடைசி படி இறங்கிய போது தடுமாறிவிட்டாள். ஆனால் பின்னால் இறங்கிய பிரதீப் தாங்கி பிடித்து விட்டான். தீயை தொட்டது போல் பதறி விலகிவிட்டாள் சாந்தவி. அவள் நிலை புரிந்ததால் பிரதீப் எதுவும் சொல்லவில்லை. பேருந்துக்குள் குளிர் அவ்வளவாக தெரியவில்லை. இறங்கிய பின் குளிர் உடலை துளைத்தது. ஏற்கனவே சாயம் போய் சிறிது கிழிந்திருந்த துப்பட்டாவை கொண்டு உடம்பை சுற்றி கொண்டாள். சாந்தவி, சொல்லுங்க. இந்தாங்க 10 ரூபாய். அங்க பாத்ரூம் இருக்கு, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அந்த 10 ரூபாயை கையில் வாங்கிய போது உடல் கூசி போனது சாந்தவிக்கு. இப்பொழுது வேறு வழி இல்லை என்பதால் வாங்கிக் கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். இது என்ன ஊர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு இல்லை என்பது புரிந்தது. அதுவே பெரும் ஆசுவாசமாக இருந்தது. உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு பேருந்தின் அருகில் வந்தாள். சாந்தவி, சாந்தவி. குரல் வந்த திசையில் பார்த்தால் ஹோட்டல் போல் தெரிந்த கடைக்குள் பிரதீப் அமர்ந்திருப்பது தெரிந்தது. உள்ள வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பன் அப்புறம் டீ போதும். அது எப்படி பத்தும்? நீங்க நேத்து முழுக்க எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு பசியே இருக்காதா? எவ்வளவோ நாள் இது கூட இல்லாம இருந்திருக்கேன். பசி எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இது மட்டும் போதும். அவள் பதிலை கேட்டவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. அவள் கேட்டதை வாங்கி கொடுத்தான். சாந்தவி, சாப்பிட்டு பஸ்ல ஏறுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. சாப்பிட்டு விட்டு பேருந்தின் அருகில் வந்தால் அங்கு ஒருவர் தமிழில் போன் பேசிக் கொண்டிருந்தார். அவரிடம் போய், சார் இது என்ன ஊர் என்று கேட்டாள். இது கேரளா. ஓ, இந்த பஸ் எங்க போகுது? நெம்மேடு மலை கிராமத்துக்கு போற பஸ் இது. அங்க போக 5 மணி நேரம் ஆகும். அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் மனதிற்குள் அடுக்கடுக்கான எண்ணங்கள் அலைக்கழித்தது. தமிழ்நாட்டை விட்டு வெகு தூரம் வந்ததை போல் இருந்தது. அதை யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே பேருந்து புறப்பட தயாரானது. அப்போதுதான் பிரதீப் வராததை கவனித்தாள். இவர் இன்னும் வரலையே என எண்ணிக்கொண்டு எழுந்தாள். அதற்குள் பிரதீப் ஓடி வந்து ஏறிவிட்டான். நான் வரலேன்னு பயந்துட்டியா? இல்ல, காணோன்னு பார்த்தேன். ஸ்வெட்டர் வாங்க போனேன். இந்தா போட்டுக்கோ. மேல போக போக குளிர் அதிகமா இருக்கும். அது ஸ்வெட்டர் எனக்கு வேண்டாம். ஏன், குளிர் இல்லையா? இல்ல, என்கிட்ட காசு எதுவும் இல்ல. உங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிக்க கஷ்டமா இருக்கு. சரி, நான் கணக்கு வச்சுக்கிறேன். உன்கிட்ட காசு வந்த அப்புறம் திருப்பி கொடுத்துரு, சரியா? சரி, இந்த போட்டுக்கோ. அப்புறம் இந்த கவர்ல ஸ்நாக்ஸ் இருக்கு, பசிச்சா சாப்பிடு. இனி ஸ்டாப் எதுவும் இல்லை, ஸோ யாரும் ஏற மாட்டாங்க. நீ இந்த சீட்ல படுத்துக்கோ, நான் பின்னாடி சீட்ல இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. இந்த பேக்கை தலைக்கு வச்சுக்கோ. சரிங்க. சொன்னபடி பிரதீப் பின்னால் போய் அமர்ந்து கொண்டான். ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு காலை குறுக்கி சீட்டில் படுத்தாள் சாந்தவி. வயதுக்கு வந்த நாள் முதல் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கியதில்லை. எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் தான் நாட்கள் நகர்ந்தது. ஆனால் இன்று இந்த பேருந்து ஆட்டத்தில் கூட தூக்கம் நிம்மதியாக வந்தது. அப்போது படுத்தவள் ஊர் வந்து சேரும் வரை எழவில்லை. சாந்தவி, சாந்தவி. பிரதீப்பின் குரல் எங்கோ ஒலிப்பது போல் இருந்தது. சட்டென விழித்து எழுந்தமர்ந்தாள். ஊர் வந்துருச்சு, இறங்கணும், வா. அதுக்குள்ள 5 மணி நேரம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க, எனக்கே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். அதனால என்ன, வா. பேருந்தை விட்டு இறங்கி அவனுடன் நடந்தால் அவன் சொன்னது போல் குளிர் அதிகமாகவே இருந்தது. நிறைய கடைகளுடன் சற்று பெரிய ஊராகவே இருந்தது. சென்னையை போல் வீடுகள் சமதளத்தில் இல்லாமல் மேலும் கீழுமாக இருந்தது. தலையில் கோடையை கட்டிக்கொண்டு சில பெண்கள் சென்றனர். 10 நிமிட நடைக்கு பின் ஒரு வீட்டின் முன் வந்து நின்றான் பிரதீப். கீழே ஒரு வீடு, மாடியில் ஒரு வீடு என இருந்தது. சாந்தவி, மாடியில் இருக்கிற வீட்டில் தான் நான் இருக்கேன், வா போகலாம். சரி.
2 படுக்கை அறைகளுடன் வீடு சுத்தமாகவே இருந்தது. நேரா இருக்கிற பெட்ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க. நீ வீட்டை சுத்தி பாரு, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். தனக்கு கொடுத்த அறைக்குள் சென்றாள் சாந்தவி. இந்த ரூம் அளவுக்கு தான் நம்ம வீடே இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டுல வாழ்றது அம்மாவோட கனவா இருந்துச்சு. அம்மா ஞாபகம் வந்தவுடன் கண்கள் தானாக நனைந்தது. சாந்தவி குரல் கேட்டு திரும்பி பார்த்தால் கலங்கிய கண்களுடன் நின்றான் பிரதீப். அவன் முகத்தில் ஏகத்துக்கும் துக்கம் பரவி இருந்தது. என்னாச்சு? சாரி சாந்தவி, அவனுக உங்க அம்மாவை கொன்னுட்டானுங்க. அத்தியாயம் 2. என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? சாரி சாந்தவி, அவனுக உங்க அம்மாவை கொன்னுட்டானுங்க. என்ன சொன்னீங்க? அம்மா என பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் சாந்தவி. அவளை தேற்றும் வழி தெரியாமல் அவள் அருகில் அப்படியே மடங்கி அமர்ந்தான் பிரதீப். அவர்கள் இருவரும் துக்கம் தீரும் வரை அழுகட்டும். அதற்குள் நாம் இவர்களின் முன்கதையை பார்த்துவிட்டு வருவோம்.